அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித வின்சென்ட் பவுல் விழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 43 முதல் 45 முடிய. இயேசுக்கும் அவரது சீடர்களுக்கும் இடையே நிலவிய தகவல் இடைவெளி பற்றி இன்றைய வாசகம் பேசுகிறது. இயேசு அவர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் பணி வாழ்வின் நிறைவு பற்றி எடுத்து சொல்கிறார். அவர்களுக்கோ அது புரியவில்லை. புரிந்தால்தானே மனத்தில் வைக்க முடியும். புரியாதது முதல் தவறு என்றால் அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சியது 2வது தவறு. பள்ளியில் சில மாணவர்கள் செய்யும் அதே தவறுகள்தான். ஆசிரியர் சொல்லி தந்தது புரியவில்லை, அதற்கு விளக்கம் கேட்கவும் துணிவு இருப்பதில்லை. இதே நிலையில்தான் இயேசுவின் சீடர்கள் இருந்தனர். இறைவனோடு நமக்குள்ள உறவிலும் சரி, நமது குடும்பம் மற்றும் பணி வாழ்வின் உறவுகளிலும் இந்த இரு நிகழ்வுகளும் நமக்கு நிகழலாம். உறவுகளின் சில உரையாடல்கள், செயல்பாடுகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அப்போது நாம் அதற்கான விளக்கத்தை உடனே கேட்பதே உறவை வளர்க்கும் செயல். விளக்கம் கேட்க தயங்கினாலோ அஞ்சினாலோ உறவில் விரிசல்கள் தோன்றத்தான் செய்யும். அன்பார்ந்தவர்களே, இன்று புனித வின்சென்ட் பவுல் விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். பிரான்ஸ் நாட்டில் டாக்ஸ் நகருக்கு அருகில் உள்ள ஹாஸ்கனி கிராமத்தில் 1581 ஏப்ரல் 24 அன்று பிறந்தவர் வின்சென்ட் பவுல். ஜீன் தே பால் மற்றும் பெர்டிராண்ட் தே மோரஸ் ஆகியோரின் 6 பிள்ளைகளுள் இவர் ஒருவர். கால் ஊனமுற்ற ஏழை விவசாயியான தந்தை கஷ்டப்பட்டு உழைப்பதை கண்ட வின்சென்ட் தானும் ஆடு மேய்க்க சென்றார். தனிமையான நேரங்களில் பாடுவதும் ஜெபிப்பதும் குழந்தை பருவத்தை ஆரம்பித்தார். படிக்க ஆசை, குடும்பச் சூழல் ஒத்துழைக்கவில்லை. எனவே பங்கு தந்தை அணுகினார். அவரின் உதவியுடன் டாக்ஸ் நகரில் இருந்த பிரான்சிஸ்கன் சபையினர் நடத்திய பள்ளியில் சேர்ந்தார். ஒழுக்கமும் அறிவும் இரு கண்களென வளர்ந்தார். இவரின் அறிவுத்திறன் அறிந்த நீதிபதி கோமத் தம் மகனுக்கு கற்பிக்குமாறு வின்சென்ட்டை அமர்த்தினார். மற்ற பெற்றோரும் அப்படியே செய்தனர். இதனால் குடும்ப கஷ்டம் கொஞ்சம் தீர்ந்தது. மாணவர்களுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கும் வின்சென்ட் இறை பணியாளர் ஆனார். என்றால் இன்னும் நிறைய பேரை நல்வழிப்படுத்த முடியும் என்று நினைத்த வழக்குரைஞர் கோமே என்பவர் வின்சென்ட்டிடம் பேசினார். வின்சென்ட்டும் இறை அழைப்பை ஏற்றார். இறையியல் பயின்றார். 1600 செப்டம்பர் 20 அன்று தமது 20வது வயதில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றார். ஏழைகள் மீது இவருக்கு இருக்கும் பாசத்தை அறிந்த செல்வ சீமாட்டி ஒருவர் தமது உடைமைகள் அனைத்தையும் வின்சென்ட் பெயரில் எழுதி வைத்தார். பணத்தை தேடி போகக்கூடாது என்று நினைத்திருந்த வின்சென்ட் இந்த உதவியை அறிந்தவுடன் நல்ல செயல்களுக்காக பண உதவியை நாடலாம் என்று முடிவெடுத்தார். இந்த சீமாட்டியிடம் பெற்ற கடனை கொடுக்காத ஒருவரை சந்திக்க வின்சென்ட் சென்றார். சந்தித்துவிட்டு கடல் வழியாக திரும்பும்போது கடல் கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்டார். வின்சென்ட்டை அடிமை சந்தையில் விற்றார்கள். மீனவ ஒருவர் வாங்கினார். அதிகப்படியான வேலையை கொடுத்து வாட்டி வதைத்தார். உப்பு காற்றும் வேலை பழும் சேர்ந்து சோர்ந்து போன வின்சென்ட்டை மீண்டும் விற்றார். இப்போது மந்திரவாதி விலைக்கு வாங்கினார். மீண்டும் அடிமை சந்தைக்கு கொண்டு செல்லப்பட்ட வின்சென்ட் கிறிஸ்தவத்தை துறந்த முஸ்லிம் ஒருவரால் வாங்கப்பட்டார். இங்கிருந்து தப்பித்து பிரான்ஸ் சென்ற வின்சென்ட் பிறகு ரோமை சென்றார். திருத்தந்தை பரிந்துரை நிமித்தம் அரசர் 4ஆம் ஹென்ரியின் அரசவையில் அரசின் ஆன்ம ஆலோசகராக இருந்தார். 1610 மே 14 அன்று ஹென்றி கொலை செய்யப்பட்டவுடன் கிளிசி பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். அங்கு மாணவ மாணவியருக்கு மாலை கல்வி நடத்தினார். சேர்களிலும் ஒதுக்குப்புறங்களிலும் இருந்த மக்களை சென்று சந்தித்தார். இயன்றளவு உதவிகள் செய்தார். அங்கிருந்து ஏந்தி பிரபுவின் அழைப்பு பேரில் அங்கிருந்த குழந்தைகளுக்கு கற்பித்தார். பெரும் போரில் வெற்றி பெற்றதால்
ஏற்படும் மகிழ்ச்சியை விட சிலுவை கழுத்தில் அணிந்து ஏழை மக்களுக்கு சேவை செய்வது மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு தருகிறது என்றார். அங்கிருந்து மீண்டும் பங்கிற்கு வந்தார். பலரை மனமாற்றினார். தமது போதனையால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். 1618 பிரான்சிஸ் சலேசியார் அவர்களை சந்தித்தார். இருவரும் நண்பர்களாயின. 1622 பிரான்சிஸ் இறந்ததும் அவர் நடத்தி வந்த விசிட்டேஷன் கண்ணீர் சபை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கப்பலில் இருந்த அடிமைகளுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவிகள் செய்தார். வீடுகள் சந்திக்கவும் ஒப்புர உற்சாகம் கேட்கவும் குறிப்பிட்ட பகுதி என்றில்லாமல் தேவையில் இருக்கும் எல்லாருக்கும் உதவிகள் செய்யவும் 1625 ஏப்ரல் 17 அன்று நற்செய்தி அறிவிப்பு குழுவை ஆரம்பித்தார். இவர்கள் பொதுவாக வின்செந்தியர்கள் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இறை அன்பின் வழிகாட்டுதலுடன் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் பணியாற்ற அறப்பணி மகளிர் சபை என்ற பொதுநிலையினர் மகளிர் சபை ஆரம்பித்தார். முதியோர்களையும் குழந்தைகளையும் பேணி வின்சென்ட் தமது பணியை ஜெனோவா, போலந்து, மடகாஸ்கர், ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு விரிவுபடுத்தினார். இறைவன் தன்னை அழைத்ததும் 1660 செப்டம்பர் 27 அன்று அவருடன் சென்றார். இன்று வரை இவருடைய உடல் அழியாமல் பாரிஸில் உள்ள புனித லாசர் குருக்கள் இல்லத்தில் இருக்கிறது. திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்ப 1729 ஆகஸ்ட் 15 அருளாளராகும். 1737 ஜூன் 16 அன்று புனிதராகவும் உயர்த்தினார். இன்றும் அவரது கனவை நினைவாக்கி வருகிறார்கள். புனித வின்சென்தே பால் சபையினர் இறைமகன் இயேசு விரும்பிய புதிய சமுதாயத்தை உருவாக்க புனித வின்சென்தே பால் வழியாக நாமும் இணைந்து உழைத்திடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஏழை எளியவர் மேல் கரிசனை கொண்டு செயல்படுகின்றேனா? மாணவியர்களுக்கு நற்பண்புகளை ஆர்வமாக கற்றுக் கொடுக்கின்றேனா? இறை பணி நான் பல நல்லுள்ளங்களுக்கு இணைந்து செயல்படுத்த விரும்புகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயல்பாக ஏழை எளியவர்கள் மேல் கரிசனை கொண்டு செயல்படவும், மாணவர்களுக்கு நற்பண்புகளை ஆர்வமாக கற்றுக் கொடுக்கவும், இறை பணியை பல நல்லுள்ளங்களோடு இணைந்து செயல்படுத்தும் தேவையான அருள்வரங்களை தர உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமீன்.